சுபானக்க மக்களே, என்ன மக்களே, இந்த வாரம் மட்டும் ஒரு மிட் வீக் எவிக்ஷன் இருந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. டிக்கெட் ஃபைனல்ல டாஸ்க் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது டாஸ்க் எல்லாம் வின் பண்ணி பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சிட்டு இருக்கும்போது டக்குனு புதன்கிழமை யாரையா ஒருத்தர் எவிட் பண்ணி தூக்கிட்டாங்கன்னா என்ன மாதிரி சம்பவமா இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. எனக்கு என்னமோ இந்த சீசன் பண்ணுவாங்கன்னு தோணுது ப்ரோ. ஆக்சுவலா சீசன் 7ல இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சீசன் 7ல எதுவும் இல்ல, டிக்கெட் ஃபைனல்ல டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது அந்த வாரத்தோட மிட்ல வந்து ஒருத்தவங்களை எவிட் பண்ணி வெளியே எடுத்திருக்காங்க. அந்த இதுல பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் நடக்க வாய்ப்பு இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அன்அஃபிஷியல் ஓட் லிஸ்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா அபிஷியலை பொறுத்தவரைக்கும் இதுக்கப்புறம் தான் ஓப்பனே ஆகும். ஓகேவா? அபிஷியலை பொறுத்தவரைக்கும் இந்த ஹாட் ஸ்டார்ல எபிசோட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓப்பனே ஆகும். இப்போதைக்கு அன்அஃபிஷியல் மட்டும் ஓப்பன் பண்ணிருக்காங்க. அன்அஃபிஷியல் பாத்தீங்கன்னா ஓட்டுக்களை ஒரு மாதிரி தாறுமாறா போட்டுட்டு இருக்காங்க. மக்கள் வந்து ஓட்டுகளை ஒரு மாதிரி தாறுமாறா போட்டுட்டு இருக்காங்க. ஒரு சைடு மக்கள் போடுறாங்களா, இன்னொரு சைடு வந்து வேற யாரும் போடுறாங்களா, ஒன்னும் புரிய மாட்டேருக்கு. ஆனா ஓட்டுகள் அப்படிங்கிறது தாறுமாறா வந்துட்டு இருக்கு. அந்த வகையில யார் யார் மேல வந்திருக்கா, யார் யார் கீழே இருக்கா, யாருக்கெல்லாம் ஓட்டுகள் வராம இருக்கு, யார் இந்த வாரம் வெளியே போக வாய்ப்பு இருக்கு, யார் டாப் 5ல வர வாய்ப்பு இருக்கு, எல்லா விஷயத்த மொத்தமா பாத்துடலாமா? ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே நாமினேஷன் வந்துட்டாங்க. 9 பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்க, 9 பேர் நாமினேஷன் வந்துட்டாங்க. சோ இந்த வாரம் தெரிஞ்சிடும் யாருக்கு வந்து டாப் 5ல ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா இந்த வாரம் என்னால ஒரு விஷயத்தை உறுதியா சொல்ல முடியும் ப்ரோ, மக்கள் சும்மா ஓட்டு போட மாட்டாங்க. மக்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க எப்படி டாஸ்க் ஆடுறீங்க, எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த வச்சு மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க. இதுக்கு முன்னாடி கூட சரி ஓகே சண்டை போட்டாங்க, கண்டென்ட் கொடுத்தாங்க, இப்படி வச்சு ஓட்டு போடுவாங்க. பட் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள ஃபுல்லாவே டாஸ்க் போயிட்டு இருக்கும். ஓகேவா? டெய்லி கண்டிப்பா டாஸ்க் இருக்கும். அதுவும் கலர் கலரா டாஸ்க் இருக்கும் போது அந்த டாஸ்க்ல நீங்க பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அந்த டேயோட எண்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு ஓட்டுகள் ஏறும். இல்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணல, ஒன்னு அந்த டாஸ்க் அழிக்கிற மாதிரி பண்ணீங்க, இல்ல அந்த டாஸ்க் ரொம்ப கேவலமா பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஓட்டுகள் வராது. இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கான பெர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கான ஓட்டுகளை வாங்கி கொடுக்கும். அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னா அன்அபிஷியலா முதல் இடத்துல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா திவ்யா அவர்கள் தான் இருக்காங்க. ஒரு 15,000 ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க. 1,00,000 பழைய ஓட்டுகளே தான் மைண்ட் இருக்கு. ஒரு 15,400 ஓட்டுகளை வாங்கி வச்சிருக்காங்க. முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. இதை பிடிச்சி வச்சு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, ப்ரோ என்ன ப்ரோ அன்அபிஷியல் திவ்யா மேல இருக்காங்க, அப்ப திவ்யாவுக்கு தான் கப்பா, என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க. இப்பதான் ஓப்பனே ஆயிருக்கு. இப்போ சாயங்காலம் தான் அன்அபிஷியல் லிஸ்டே ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா? சாயங்காலம் தான் அன்அபிஷியல் அந்த ஓட் லிஸ்டே ஓப்பன் ஆயிருக்கு. இன்னும் நாட்கள் இருக்கு, டாஸ்க் இருக்கு, ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்கு. எப்படியுமே நான் மாறலாம். நீங்க கூட கொஞ்சம் உத்து பாருங்களேன். அன்அபிஷியல் திவ்யா முதல் இடத்துல இருக்காங்க, ஒரு 15,400 ஓட்டுகள். இரண்டாவது இடத்துல கானா வினோத் ஒரு 14,900 ஓட்டுகள். வெறும் 500 ஓட்டுகள் தான் ப்ரோ. வெறும் 500 ஓட்டுகள் ஒரு மணி நேரத்துல டப்புன்னு கிராஸ் ஆயிரும். மக்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியாது, ஒருத்தருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா டப்புன்னு ஓட்டு போட்டு மேல தூக்கிடுவாங்க. இல்ல ஒருத்தர் இறக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா டப்புன்னு இறக்கிடுவாங்க. அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு இந்த கோப்பைக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கானா வினோத் திவ்யா இந்த 2 பேர் கடுமையா போட்டி போட போறாங்க. இந்த 2 பேர் கண்டிப்பா இந்த வாரம் ஏகப்பட்ட கண்டென்ட் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வேற விக்ரம் வந்து ஒரு மாதிரி திவ்யாவை டார்கெட் பண்ணி ஒரு மாதிரி அவருக்கான அந்த வெஞ்சன்ஸை தீர்த்துட்டு இருக்காரு. அதுல வந்து திவ்யா ஆகுனா டவுன் ஆயிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பா ஓட்டுகளா மாறும். அது மட்டும் இல்லாம திவ்யாவை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் போல்டா தான் இருக்காங்க. அவ்வளவு சீக்கிரத்துல விட்டு கொடுக்குற ஒரு ஆள் மாதிரி தெரியல. அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஏகப்பட்ட காம்படிஷன் போகும் நான் நினைக்கிறேன். அந்த வகையில முதல் இடத்துல திவ்யாவும், இரண்டாவது இடத்துல கானா வினோத் இருக்காங்க. பட் நாளைக்கே கண்டிப்பா மாறும். வேணா வெயிட் பண்ணி பாருங்க. ஓகேவா? அதுல மூணாவது இடத்துல யார் இருக்காங்கன்னா நம்ம விஜே பாரு இருக்காங்க. சோ விஜே பாருவை பொறுத்தவரைக்கும் ஒரு 8,400 ஓட்டுகள் தான் எடுத்து வச்சிருக்காங்க. சோ விஜே பாருக்கும் கொஞ்சம் ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு. ஏன்னா பிஆர் டீம் ஹெவியா ஒர்க் பண்றாங்க போலயா. நான் தான் சொல்றேன்ல ப்ரோ, எப்பவும் போலதான் லாஸ்ட் சீசன் மாதிரியே நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. லாஸ்ட் சீசன்ல சௌந்தர்யாவுக்கு மட்டும் தான் பிஆர் இருக்கு, சௌந்தர்யாவுக்கு மட்டும் தான் பிஆர் இருக்குன்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவை போட்டு ஒரு மாதிரி அமைக்கிட்டே இருந்தீங்க. ஆனா முக்கியமா நிறைய பேர் பயங்கரமான பிஆர்லாம் வச்சிருந்தாங்க, அவங்கள ரொம்ப ஈஸியா விட்டீங்க. அதே மாதிரிதான் இந்த சீசன்ல ஒரு சம்பவம் பண்றீங்க. பயங்கரமா பிஆர் வச்சிருக்காலாம் விட்டுட்டு யாரையா ஒரு சில பேரை மட்டும் ஒரு மாதிரி டார்கெட் பண்ணி அவங்கள மட்டுமே பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கீங்க. முக்கியமா இப்ப பாரு வந்து பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காங்க. நீங்க ட்விட்டர் பக்கம் போய் பாத்தீங்கன்னா பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காங்க. யார் யார் என்ன டீம் எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டு அப்படியே ப்ரூஃபோட போட்டுட்டு இருக்காங்க. பாரு இந்த பாரு எப்படி பண்ணிட்டு இருக்காங்க பாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா வீட்டுக்குள்ள விஜய பாரு 3வது வாரமா 4வது வாரமா 4வது வாரம் 5வது வாரம் நினைக்கிறேன் ஏதோ ஒரு டைம்ல நம்ம எஃப்ஜே கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல இந்த பிஆர் டீம் டாபிக் வரும். ஓகேவா? அந்த டைம்ல நம்ம விஜய் பாரு பிஆர் டீம் பத்தி சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு எந்த டீம் ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லியிருப்பாங்க. அந்த கிளிப் எடுத்து இப்ப போட்டாங்க. அப்ப அதுல ஒருத்தருக்கான பேரை சொல்லியிருப்பாங்க. அது ஒரு ஏஜென்சி. ஓகேவா? அவங்க தான் லாஸ்ட் சீசன்ல ஒருத்தவங்களுக்கு பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த டீம் வந்து இப்ப யாரை வச்சு பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டாங்க. யார் யார் முட்டிட்டு இருக்கா, எப்படி முட்டிட்டு இருக்காங்க, அப்ப எப்படி காசு வாங்கிட்டு முட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் எடுத்து இப்படி வீசிட்டாங்க. நீங்க ரீசெண்ட் டேஸா நிறைய பேரை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களா ப்ரோ, இவங்க எல்லாம் பயங்கரமா முட்டு கொடுக்குறாங்க ப்ரோ, போன சீசன் கூட இப்படி இல்ல, இந்த சீசன் பயங்கரமா முட்டு கொடுக்குறாங்க ப்ரோ, பிஆரா இருக்குமோ ப்ரோன்னு சொல்லிட்டு அதை ஓப்பனா எடுத்து போட்டாங்க. நீங்க ட்விட்டர் பக்கம் போய் பார்த்தீங்கன்னா அங்கேயே தெரியும். ஓப்பனா இப்படி எடுத்து போட்டிருக்காங்க.
பாத்துக்கோங்கப்பா யார் 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 கூட ஃபாலோவில் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே தெரிஞ்சு போச்சு பார்க்கான டீம் வந்து எப்படி ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா வேஸ்ட் ப்ரோ, கண்டென்ட் இருந்தா தான் ஒர்க் பண்ண முடியும். சிம்பிளா வெறுமனைக்கு இந்த ட்ரையாங்கிள் கான்செப்ட் வச்சு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. கமாருதீன் பாரு பேட் டச், கமாருதீன் பாரு பேட் டச், அரோரா, இப்படிதான் போயிட்டு இருக்கு. அதை தாண்டி ஒண்ணுமே இல்லை, அதை தாண்டி எதுவுமே இல்லை. ஆனா முடிஞ்ச அளவுக்கு முட்டுறானுவேன், முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெண்ணுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று உருட்டி முட்டி பார்க்கானுவேன். முட்டட்டும் நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு ஆப்போசிட்ல முட்டி பார்ப்போம். ஸோ அந்த வகையில் பார்வர்கள் 3வது இடத்துல இருக்காப்புல. 4வது இடத்துல காமு மாமா இன்னைக்கு பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிட்டாப்ல. அவர் ஓப்பனாவே சொல்லிட்டார் இத்தனை லட்சங்கள்னு சொல்லிட்டு. அவரே ஒரு மாதிரி சொல்லாம சொல்லிட்டாப்ல. அது நிறைய எக்ஸ்போஸ் ஆயிட்டாப்ல இன்னைக்கு காமு மாமா. ஸோ அந்த வகையில் 4வது இடத்துல காமு மாமா இருக்காப்ல, ஒரு 5000 ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காப்ல. 5வது இடத்துல விக்ரம், அவர் ஒரு 4000 ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காப்ல. விக்ரம்லாம் கடுமையா எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காப்ல. விக்ரம் ஒரு சாடிஸ்ட் அப்படிங்கிறத சாண்ட்ராலாம் உடைச்சி காமிச்சிட்டாங்க. ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு டார்கெட் பண்ணி அந்த பொண்ணை எந்த அளவுக்கு உடைக்கிறான் அப்படிங்கிறது இப்பதான் நான் பார்த்துருக்கேன். சாண்ட்ரா சொன்னது கரெக்ட் தான், ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கு. அழகா பிளான் போட்டு அந்த பொண்ணுகிட்ட அழகா அப்படி ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் வச்சு சண்டையை வலிச்சு, அந்த சண்டையை வச்சு எப்படியாச்சும் அந்த பொண்ணை முடிச்சிடணும், அந்த பொண்ணை எப்படியாச்சும் அடிச்சு உடைச்சிடணும், வச்சிடணும், அழுதாதான் நான் தும்பேன்னு சொல்லிட்டு காலில் இருந்து சபதம் எடுத்து சுத்தி அந்த பொண்ணை கேவலமா பேசி அடிச்சு உடைச்சு வச்சு அதுக்கப்புறம் நிம்மதியா தின்றுருக்கான்னா இவனை விட ஒரு கேடுகட்டாலும் நம்ம பார்க்கவே முடியாது. இவனை விட ஒரு கேடுகட்டாலும் நம்ம பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு மட்டமா நடந்துக்கிறான். இவன்லாம் ரூல்ஸை பத்தி பேசுறான், ரூல்ஸை பத்தி, பிக் பாஸை மதிக்கணும், மக்களை மதிக்கணும்னு பேசுறான். கூட இருக்க ஒரு ஆளை மதிக்க கத்துக்கிறாடே, அதுக்கப்புறம் அடுத்தால மதிக்கலாம். அந்த விக்ரம் அவர்கள் 5வது இடத்துல இருக்காப்ல. 4000 ஓட்டுகள் தான் டப்புன்னு காணாம போயிருவாப்ல ப்ரோ. ஏன்னா அது கீழே சாண்ட்ரா இருக்காங்க, ஓகேவா? அது கீழே சாண்ட்ரா வந்து ஆமா, அது கீழே வந்து சாண்ட்ரா 5வது இடத்துல இருக்காங்க. 6வது இடத்துல சாண்ட்ரா இருக்காங்க. சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் ஒரு 3995 ஓட்டுகள். ஒன்னும் வெறும் 5 ஓட்டுகள் 10 ஓட்டுகள் டிஃபரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. ஒன்னும் பிரச்சனை கிடையாது, சட்டுன்னு ஓட்டை கிடைச்சிருவாங்க. ஸோ சாண்ட்ரா இப்போ சாண்ட்ரா வந்து நல்ல சைடும் காமிக்கிறாங்க, ஒரு மாதிரி பேட் சைடும் காமிச்சிட்டு இருக்காங்க. மேபி சாண்ட்ரா பார்வை விட்டு தள்ளி வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல சைடு வெளியே வரும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து எடுக்கிற ஒரு சில ஸ்டாண்ட் வந்து இப்போ நல்லா இருக்கு. இன்னைக்கு மட்டும் பார்த்ததுல ஒரு சில ஸ்டாண்டு சாண்ட்ராக்கான ஸ்டாண்டு சூப்பரா இருக்கு. கொஞ்சம் பார்வை விட்டு தள்ளி வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி தோணுது. அதுல சாண்ட்ரா அவர்கள் 6வது இடத்துல இருக்காங்க. 7வது இடத்துல அரோரா. நிறைய பேர் சொன்னாங்க ப்ரோ அரோரா போன வாரம் அந்த இடத்துல இருந்தாங்க, இந்த வாரம் ஓட்டுகளே இல்லைன்னு சொல்லிட்டு. வெயிட் கரோ பையா, வெயிட் கரோ, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. டாஸ்க் இருக்கு இன்னைக்குலாம். அந்த பொண்ணு டாஸ்க்ல அவ்வளோ டஃப் கொடுத்துருக்கான். 6 மணி நேரத்துக்கிட்ட சுபிக்ஷாவும் அரோராவும் டாஸ்க்ல போராடி இருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பா நாளைக்கு ஓட்டுகள் இருக்கிறதான் போகுது. இப்போதைக்கு பார்த்தாலே 3933 ஓட்டுகள். இப்போ விக்ரமுக்கும் அரோராக்கும் பெரிய டிஃபரெண்ட்லாம் கிடையாது, வெறும் 100 ஓட்டு டிஃபரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு, ஓகேவா? நாளைக்கே ஓட்டு கிடைச்சிருவாப்ல. அந்த வகையில் 8வது இடத்துல சபரி, அவருமே அதே மாதிரி தான் 3800 ஓட்டுகள். 9வது இடத்துல சுபிக்ஷா தான் டேஞ்சர் சோன். அந்த பொண்ணுகிட்ட கேம் கிடையாது, ஆனா டாஸ்க்ல பவர் இருக்கு. அந்த பொண்ணு டாஸ்க் நல்லா விளையாடும். மற்றபடி இந்த பிக் பாஸ்க்கு தேவையான கேம் அந்த பொண்ணு கிட்ட கிடையாது, ஓகேவா? அது 0. இந்த பொண்ணு இந்த வாரம் இந்த டிக்கெட் ஃபினாலே தட்டுவான்னு சொல்லி நம்பி உட்கார வச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கான போட்டியில அந்த பொண்ணு பயங்கர டஃப் கொடுத்துருக்கு. அந்த பொண்ணு தான் வின் பண்ணியிருக்காங்க. மேபி நாளைக்கு கூட இருக்கலாம், நாளைக்கு அந்த பொண்ணை வின் பண்ண வாய்ப்பு இருக்கு, இல்லை வேற யாரும் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வெறும் 2000 ஓட்டுகள் தான், வெறும் 2000 ஓட்டுகள் எடுத்து கீழே இருக்காங்க. ஸோ மிட் வீக் எலெக்ஷன் ஒன்று வச்சாங்கன்னா மேபி எனக்கு தெரிஞ்சு சபரியெல்லாம் தூக்க மாட்டாங்க. சாண்ட்ரா, விக்ரம் இந்த மாதிரி யாரையா ஒருத்தர் தூக்குவாங்கன்னு எனக்கு தோணுது. அந்த மாதிரி தோணுது. மற்றபடி சபரியை தூக்க மாட்டாங்க, அரோரா தூக்குறதுக்கான வாய்ப்பு கம்மி. சுபிக்ஷா ஓரளவு பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கு. மேபி வந்து டிக்கெட்டு ஃபினாலே வேற யாருக்கா போகணும்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா சுபிக்ஷா பாயிண்ட்ஸ் வச்சிருந்தா கூட சுபிக்ஷா தூக்க வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை மிட் வீக் எலெக்ஷன் இருந்தா, ஓகேவா? அதை தாண்டி மற்றபடி வேற யாரு மேலேயும் கை வைக்க மாட்டாங்க. காமு மாமா மேலேயோ அரோரா மேலேயோ சபரி மேலேயோ எல்லாம் கை வைக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. யாருக்கு ஓட்டு போட போறீங்க, ரெடியா இருங்க. அஃபிஷியலில் ஓட்டு போடுங்க, அன்அஃபிஷியலில் ஓட்டு போட்டு வேஸ்ட். அன்அஃபிஷியலில் ஓகே இவ்வளோ பேர் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இது மாதிரி பார்க்கறதுக்கு என்ன வச்சுக்கலாம், ஓகேவா? மற்றபடி அஃபிஷியல் மட்டும் தான் பேசுவோம். நீங்கள் அஃபிஷியலில் ஓட்டு போடாமல் நான் சப்போர்ட் கொடுக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மட்டும் சொல்லி வேஸ்ட்டு. கமெண்ட்ஸ்லேயே சொல்லிட்டு அங்கேயும் போய் சொல்லுங்க. கமெண்ட்ஸில் சொன்னால் தான் இந்த அளவுக்கு பவர் இருக்கான்னு சொல்லி வெளியே தெரிய வரும், ஓகேவா? ஓரளவு சோஷியல் மீடியாவில் தெரிய வரும். அது மாதிரி ஓட்டுக்களையும் மறக்காமல் போட்டுருங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்களுக்கு கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த